உறவுகளை நாம் நம்மளோட உறவு ஃப்ரெண்டு லெபனான் ஃப்ரெண்டோட ஒரு லெபனான் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, நம்ம தம்பி ஒருத்தன் இருக்கான் கௌதம், அவங்க போட்டில் வந்து தான் நாம் சமையல் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள் உறவுகளை, நாம் இந்த கிருகபான் மீனை தான் சமைக்க போகிறோம். இது வந்து நேற்று பிடிச்ச மீன் தான். நாம் ஏற்கனவே ஜீபாஸ் மீன் குழம்பு வச்ச அதே போட்டில் தான் இப்போது நாம் இந்த கிருகபான் மீன் குழம்பு வைக்க வந்திருக்கோம். நமக்கு இங்கே சோறு ரெடியாக இருக்குது. பாருங்கள் உறவுகளை, நாம் குழம்பு வச்சிட்ருக்கோம். குழம்பு ரெடியானோன்னு சாப்பிடணும். அதுக்காக தான் நாம் இப்போ குழம்ப ரெடி பண்ண போகிறோம். தேவையான மசால் போட்டுக்கலாம். நாம் இதில் 2 வெங்காயம் போட்டிருக்கோம், 3 தக்காளி போட்டிருக்கோம், அப்புறமா 2 பச்சை மிளகா போட்டிருக்கோம். தேவைக்கு உப்பு போட்டோம். நாம் அப்புறம் மசாலெல்லாம் சேர்த்து குழம்பு ரெடியான அப்புறம் டேஸ்ட்டு பார்த்து தேவையான போட்டுக்கலாம். இப்போ நாம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டோம். அப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரக பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரக பொடியும் சேர்த்துட்டோம். அப்புறமா நாம் 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துட்டோம். அப்புறமா மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் சேர்க்குறோம். நம்ம லெபனான் ஃப்ரெண்டு அதிகமாக காரம் சேர்த்துக்க மாட்டார், அதுக்காக தான் நாம் மிளகாய் பொடி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துருக்கோம். நாம் மசாலு கொஞ்சமாக எண்ணெயில் வேகட்டும். அந்த பச்சை மணம் போகிறது வரைக்கும் லைட்டாக வறுத்துட்டு அப்புறமா அந்த மணம் போன உடனே நாம் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். நாம் இப்போது கொஞ்சமாக கிளறுவோம். மீனும் ரெடியாக இருக்குது, நாம் கொஞ்சமாக கிளறுவோம். உறவுகளை நாம் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கிடுச்சு மசாலா எல்லாம். நாம் இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துக்கிறோம். நம்ம மீடியம் சைஸ் கப்பில் கிட்டத்தட்ட 2-3 கப்பு தண்ணி சேர்க்குறோம். நம்ம தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டோம். நாம் குழம்பு பத்தாது போல தான் இருக்குது, கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். நாம் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணியும் சேர்த்துட்டோம், கொதிக்கட்டும். அப்புறமா நம்ம மீன் போடலாம். உறவுகளை, நம்மளோட குழம்பு கொதிச்சிருச்சு. நாம் இப்போ மீனை சேர்த்துக்கலாம். கிருகபான் மீன் நாம் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச மீன் தான். நம்மளோட தம்பி தான் மீனெல்லாம் போடுது, தம்பி கௌதம். நம்மளோட தம்பி மட்டும் இல்லை, சப்ஸ்கிரைபரும் கூட. அவர் தான் இந்த குழம்பு வைக்கிறது எல்லாமே ஹெல்ப் பண்ணது. மீன் வெட்டினது, உள்ளி தக்காளி பச்சை மிளகு எல்லாம் வெட்டினது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தள்ளினது எல்லாமே அவர் தான். நம்ம இப்போ குழம்பு ஏகதேசம் ரெடி ஆகிடுச்சு. நாம் இப்போ இந்த குழம்பு வேகிறது வரை வெயிட் பண்ணுவோம். நம்மளோட குழம்பு வேகிறது வரை காணொளி நீண்டு போனால் ரொம்ப பெரிய காணொளியாக இருக்கும். இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம தம்பி சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லட்டும். தம்பி சப்ஸ்கிரைபர் ஏதாவது சொல்லணுமா? சொல்லுங்கள். வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க. வீடியோ பார்க்குற நீங்கள் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தம்பி சொல்லியிருக்காங்க, அன்பான தம்பி. தம்பி சொன்னது போல் எல்லாருமே செய்யுங்க. ஓகே உறவுகளே, பாய்.